அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மிக முக்கியமான ஒரு பதிவு. நம்ம வீட்டில் எல்லாருடைய வீட்லேயும் வளர்க்கக்கூடிய ஒரு மருதாணி செடியுடைய சில அற்புதங்களையும் சில மகத்துவங்களையும் பற்றி இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தெரியாமல் பண்ணுற சில தவறுகளால் நம்ம குடும்பத்தில் சில கஷ்டங்கள் நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம் பார்த்திங்களா. அதை பற்றின சில உண்மைகள், மருதாணியை பற்றின சில உண்மைகள் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு மறக்காமல் வரும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். எல்லோருடைய வீட்லேயும் வளர்க்கக்கூடிய மருதாணி செடியானது மகாலட்சுமியோட அம்சத்தை குறிக்கும்ங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க. மருதாணி செடியில் இருக்கிற அந்த மருத்துவ குணங்கள் இருக்குது பார்த்திங்களா, அதோடைய இலை, பூ, காய், குச்சி, அதை உள்ள அந்த மொத்த மரத்துலையுமே நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தினா நமக்கு நன்மைகள்ங்கிறதை நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மருதாணி செடி வச்சுருக்கவங்க செய்யக்கூடாத சில முக்கியமான தவறுகள் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல எந்த ஒரு வீட்லேயுமே மருதாணி செடி இருந்தாலுமே கண்டிப்பாக எப்பேற்பட்ட துஷ்ட சக்தியுமே அந்த வீட்டில் நெருங்கவே முடியாது. ஏன்னு கேட்டால் இந்த மருதாணி செடியில் இருக்க ஒரு வாசம் தான். இந்த ஒரு வாசத்திற்கு துஷ்ட சக்திகள், கெட்ட சக்திகள் இது எதுவுமே வராதுங்க. அது மட்டும் இல்லாமல் பூச்சி பொட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, நிறைய வீட்டில் இந்த பூரா வர்றது, பாம்பு வர்றது, அது மாதிரி சில விஷ ஜந்துக்களால் எந்தவித பிரச்சனைகளுமே உங்கள் பக்கத்துலேயே நெருங்காதுங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கது. உங்கள் வீட்டில் எந்த ஒரு பில்லி, சூனியம் போன்ற கெட்ட சக்திகள் நம்ம வீட்டில் நெருங்காமல் இருக்கணும்னாலும் வீட்டில் இருக்க கெட்ட சக்தியை நம்ம எப்படியாச்சும் விரட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். மருதாணி செடியிலேருந்து அதை காய் காய்ச்சி விதை வரும் பார்த்திங்களா, அந்த விதையை நீங்கள் செடியிலேருந்து எடுத்துகிட்டு நல்ல சீசன் அப்போ நிறைய விதை வரும். அப்போ அந்த விதையை நீங்கள் நல்லா எடுத்து ஒரு வெயிலில் போட்டு காய வச்சு ஒரு டப்பாவில் நீங்கள் தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எப்போல்லாம் நீங்கள் சாம்பிராணிக்கு தூபம் போடுறீங்களோ, நம்ம சாம்பிராணி போடுவோம் பார்த்திங்களா வீட்டில், வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, சில முக்கியமான விசேஷ நாள், அப்போ எப்போல்லாம் நீங்கள் சாம்பிராணிக்கு தூபம் போடுறீங்களோ அப்போல்லாம் அந்த சாம்பிராணி பொடியோடு சேர்த்து கொஞ்சோண்டு இந்த விதை இருக்குது பார்த்திங்களா, விதையும் சேர்த்து அதை நீங்கள் கையில் இப்படி நசுக்குனாலே, அது காஞ்சு போனதுக்கப்புறம் கையில் இப்படி நசுக்குனாலே ஒரு மாதிரி தூள் பொடியாக ஆயிரும். அதை லைட்டாக நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாசத்துக்கு கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்தி எதுவாக இருந்தாலுமே நீங்கிருங்கிறதுல எந்தவித சந்தேகமே கிடையாதுங்க. டெய்லி நீங்கள் சாம்பிராணி போட்டாலும் பரவாயில்ல, இந்த மருதாணி காய வச்சு அதை நம்ம மருதாணி காய்களை நல்லா காய வச்சுட்டு நீங்கள் தனியாக டப்பாவில் போட்டுட்டு லைட்டாக ஒரு 2 சும்மா ஒரு பிஞ்சு நீங்கள் போட்டுட்டு உங்கள் வீட்டில் அப்படி சாம்பிராணி காமிச்சு பாருங்களேன். அதை விட சக்தியான ஒரு கெட்ட சக்தியை விரட்டுறதுக்கான ஒரு தாந்திரீக பலன்கள் இதை விட பெரிய ஒரு விஷயமே கிடையாதுங்க. ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடியது, நம்ம வீட்டிலே கிடைக்கிறது. கண்டிப்பாக இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மருதாணி செடியில் இருக்கிற அந்த மருதாணி பூ இருக்குது பார்த்திங்களா, அந்த பூக்களானது நம்முடைய மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய சக்தி இருக்குது. அது நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியாது. ராத்திரி நேரத்தில் நிறைய பேருக்கு தூக்கம் வராமல் நிறைய பேர் தவிப்பாங்க. மைண்டில் ஸ்ட்ரெஸ் இருக்கும், நிறைய பலவித யோசனைகள், சிந்தனைகள், குடும்ப பாரங்கள், இது எல்லாமே இருக்கும். நிறைய பேருக்கு தூங்கவே முடியாது. காசு பணங்கள் ஒரு சிலருக்கு இல்லாதவங்களுக்கு ஒரு தூக்கம் வராமல் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் காசு பணங்கள், செல்வங்கள் எல்லாமே இருக்கும், ஆனால் தூக்கம் வராது. அப்பேற்பட்டு அப்படி தூக்கமே இல்லாமல் அப்படி தவிக்கிறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு இந்த மருதாணி பூக்கள் இந்த சீசன் அப்போ நிறைய பூ பூக்கும் பாருங்க. அந்த பூவை நீங்கள் எடுத்து முடிஞ்சால் ஒரு நீட்டாக ஒரு பில்லோ கவர் மாதிரி நீங்கள் கூட போட்டுக்கலாம். இல்லாட்டி ஒரு சின்ன முடிச்ச மாதிரி போட்டு உங்கள் தலகாணிக்கு அடியில் கூட நீங்கள் வச்சு நீங்கள் பண்ணலாங்க. கொஞ்சோண்டு மருதாணி பூவை மட்டும் ஒரு வெள்ளை துணியில் சின்ன ஒரு மூட்டையாக கட்டிட்டு தலைக்கு நம்ம டெய்லி பில்லோ படுக்கிறோம் பார்த்திங்களா ராத்திரி, அந்த தலகாணிக்கு அடியில் வச்சு நீங்கள் படுத்து தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மனசு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும், அதாவது மன பயமாக இருக்கட்டும், அதை மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, மனசு டென்ஷனாக இருக்குது, மனசு ரொம்ப ஒரு மாதிரி போட்டு படுத்துது, தூக்கம் வராமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தலகாணி கடியில் வச்சு டெய்லி நீங்கள் தூங்கி பாருங்கள். அதிலிருந்து வரக்கூடிய அந்த வாசமானது கண்டிப்பாக உங்களுக்கு தூங்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இது சயின்டிஃபிக்காக இது ப்ரூவ் ஆகிருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் மருதாணி இலைகள், இந்த இலைகளை வச்சு நம்ம எப்பயுமே கையில், காலில் இது மாதிரி எல்லாமே இது வச்சுக்கிட்டோம். அதாவது மருதாணி வைப்போம் பார்த்திங்களா, ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எந்த ஒரு விசேஷங்கள் எதுவாக இருக்கட்டும்னாலுமே நம்ம மருதாணி மாதிரி வைப்போம். அது மட்டும் இல்லாமல் கால் நகத்தில் வர அந்த சேத்து புண்ணு, பாத வெடிப்பு, அது இல்லாமல் கை நகத்தில் இருக்க சொத்தை, இது எல்லாத்துக்குமே ஆன்மீக ரீதியாகவும் சரி, நம்முடைய மருத்துவ குணங்களாகவும் சரி, இந்த மருதாணி இலையானது ரொம்ப பயன்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒருத்தங்களுக்கு ஒரு வீட்டில் எப்படி
எப்படிப்பட்ட வாஸ்து பிரச்சனை இருந்தாலுமே ஒரு சொந்த வீடு கட்டிட்டு வந்திருப்போம், ஆனால் அந்த வீட்டில் ஒரு மனசுக்கு நிம்மதி இல்லை. ஆனால் அதுக்காக நம்ம வீட்டை வந்து இடித்து மாற்றுறதுக்கான செலவுகள் நம்மளால் பண்ண முடியல. என்ன தான் பண்ணுறது, மாற்றி மாற்றி பிரச்சனைகள் ஏதாவது வந்துட்டுருக்கு. அப்படி உங்களுக்கு வாஸ்து குறைபாடுகள் ஏதாச்சும் இருக்குமோன்னு அப்படின்னு மனசுக்கு ஒரு கவலையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கண்ணை மூடிட்டு ஒரு சின்ன ஒரு தொட்டிலையாச்சும் நீங்கள் அந்த ஒரு மருதாணி செடியை மட்டும் நீங்கள் வாங்கி வச்சு பாருங்களேன். நிச்சயம் அந்த உங்கள் குடும்பத்தில் இருக்க அந்த தோஷங்களை நீக்கக்கூடிய சக்தி வந்து இந்த மருதாணிக்கு செடிக்கு இருக்குங்கிறது வாஸ்து நிபுணர்களாலே சொல்லப்பட்டிருக்க ஒரு தாந்திரிக பரிகாரம். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சிலர் வாடகை வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த வீட்டோட வாஸ்து வந்து ஒத்து வராது. ஏன்னா வாடகை வீட்டை வந்து அவங்களால மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கும், வேறு எங்கேயும் போகவும் முடியாமல் இருக்கும். அப்படி ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அப்படிப்பட்டவங்களும் சின்ன ஒரு தொட்டியில் நீங்கள் மருதாணி செடி நீங்கள் அந்த வீட்டில் வச்சு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய பிரச்சனையிலிருந்து நீங்கள் கொஞ்சமாச்சும் நீங்கள் வெளியில் வரலாங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கது. நம்ம மருதாணி செடியோட எல்லாத்தையும் பார்த்துட்டோங்க. இலையாக இருக்கட்டும், விதையாக இருக்கட்டும், காயாக இருக்கட்டும், அதோட பூவாக இருக்கட்டும், எல்லாமே மருத்துவ குணங்கள் நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். அது மட்டுமே இல்லாமல் மருதாணி செடியோட குச்சி இருக்குது பார்த்தீங்களா, அது காஞ்சு போனது அந்த குச்சி கூட மருத்துவ குணம் கொண்டதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டு அலமாரியில் நம்ம வந்து எப்பயுமே இந்த அந்துருண்டை இது மாதிரி தான் போடுவோம். ஏன்னா கிட்ட பூச்சிலாம் வராமல் இருக்குது. சிலருக்கு அதோட வாசம் பிடிக்காது. அது இல்லாமல் குழந்தைங்கள இருக்கவங்களுக்கு வந்து அலர்ஜியோ ஸ்கின் அலர்ஜி ஏதாச்சும் ஆகும்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த மருதாணி குச்சி வந்து உங்களுக்கு கிடைக்கிறப்ப நீங்கள் சின்ன சின்ன துண்டாக உடச்சிட்டு உங்கள் அலமாரியில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணுக்கு தெரியாத பூச்சி தொல்லையிலேருந்து நீங்கள் விடுபடலாம். ஏன்னு கேட்டால் அதிலிருந்து வெளிவரக்கூடிய இந்த வாசமானது பூச்சிகள் வந்து பக்கத்திலே வராதான். அப்பேற்பட்ட இந்த மருத்துவ குணங்கள் கொண்ட எல்லா ஆன்மீக ரீதியாகவும் சரி, அப்படிப்பட்ட இந்த மருதாணி செடியை நீங்கள் வீட்டில் வளர்க்குறப்ப நம்ம செய்யக்கூடாத ஒரே ஒரு சின்ன ஒரு தவறு நம்முடைய குடும்பத்துடைய பொருளாதார நிலைமை தலைகீழ மாற்றிருங்கிறது ஒரு உண்மைங்க. என்னான்னு கேட்டிங்கன்னா, மருதாணி செடியை வச்சுருக்கவங்க யாருமே மருதாணி இலையை யாராச்சும் இப்போ பக்கத்தில் இருக்கவங்க கேட்கலாம், சொந்தக்காரவங்க கேட்கலாம், யாராச்சும் இப்போ கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு அவங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக, அதாவது இலவசமாக நீங்கள் கொடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா அந்த இலையை நீங்கள் வந்து உங்கள் சொந்தக்காரவங்களுக்கே கொடுக்குறதா இருந்தால் கூட ₹1 மட்டுமாச்சும் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் அதை வந்து அந்த மருதாணி இலையை வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னு கேட்டால் நம்ம வீட்டு மகாலட்சுமி அது. அந்த மகாலட்சுமி நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு இலவசமாக கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த ₹1 நீங்கள் வாங்கிக்கிறது. நீங்கள் சொல்லிகிட்டே கூட பண்ணலாம், எங்களுக்கு அப்படி கொடுக்கக்கூடாதுங்க, நீங்கள் அதனால் ₹1 நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் இதை இலையை வாங்கிக்கோங்கன்னு சொல்லுங்கள். அதில் அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. இதில் எந்தவித தவறுமே கிடையாது. அதே மாதிரி நம்ம விளக்கு வச்சதுக்கப்புறம் சாயங்கால நேரத்தில் கண்டிப்பாக மருதாணி செடியோட இலையை வந்து யாருக்குமே தானமாக காசு கொடுத்தா கூட நீங்கள் தானமாக கொடுக்கவே கூடாதுங்க. அந்த இலையை நீங்கள் பறிக்கவே கூடாது. ஏன்னா பொழுது சாஞ்சு முடித்ததுக்கப்புறம் எந்த செடியிலேருந்துமே எந்த இலையுமே நம்ம பறிக்க மாட்டோம். அப்படி நம்ம மகாலட்சுமி அம்சம் கொண்ட இந்த மருதாணி செடியோட இலையை எக்காரணம் கொண்டும் நீங்கள் விளக்கு வச்சதுக்கப்புறமேட்டு நம்ம வீட்டு வாசப்படியை வந்து இந்த இலையானது தாண்டக்கூடாதுங்கிறது ஒரு ஐதீகம். அதோடு கூட ஒரு கூடுதல் தகவல் என்னான்னு கேட்டிங்கன்னா, நம்ம கையில் எப்பயுமே நம்ம வீட்டில் மருதாணி இருக்குன்னு மருதாணி வைப்போம். இந்த மருதாணி வந்து சில முக்கியமான ஒரு நேரத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு ராஜயோகம் கொடுக்குங்கிறது ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு ஐதீகம். அது எப்போன்னு கேட்டிங்கன்னா, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாள் மருதாணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அதுலேயுமே சுக்கரஹோரைன் கேலண்டரில் பார்த்திங்கன்னா சுக்கரஹோரைன் போட்டிருப்பாங்க. அந்த நேரத்தில் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அந்த நேரத்தில் நீங்கள் கையில் மருதாணி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்குங்க. அப்படி அதே நேரம் உங்களுக்கு வந்து இந்த சந்திராஷ்டமம் சில நேரம் நம்ம நட்சத்திர பிரகாரம் சந்திராஷ்டமம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டு நம்ம கையில் மருதாணி வைக்கக்கூடாதான். ஏன்னா நீங்கள் அப்போ அந்த தெரியாமல் நம்ம வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மருதாணியோட சிகப்பு நிறம் வந்து நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குமோ. அதனால் சந்திராஷ்டமம் அன்னைக்கு நீங்கள் மருதாணி வைக்கிறத தவிர்க்கணுங்க. இன்றைக்கி நம்ம மருதாணி பற்றிய சூக்ஷ்மமான ரகசிய உண்மைகளையும் நம்ம செய்யக்கூடாத தவறுகளையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க இதை பார்த்து பலன் அடைஞ்சாங்கன்னா நிச்சயம் அந்த புண்ணியங்கள் உங்கள் குடும்பத்தை தான் அங்கே போய் சேரும். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் வரும். உங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுடைய ஆதரவும் நிச்சயம் எங்களுக்கு தேவை. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.